நமக்கு 8 வயசு இருக்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு ஞாபக சக்தி இருந்திருக்கும்? நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதையில ஒரு 8 வயசு பொண்ணை ஒரு செக்ஷுவலா அசால்ட் பண்ணிடுறான். அந்த பொண்ணு அவனோட கார் கலர், அவன் கார்ல இருந்த டென்ட், அவன் கார்ல உள்ள பியர் பாட்டில், அவன் யூஸ் பண்ண சிகரெட்டோட பிராண்டை வரைக்கும் போலீஸ்ல சொல்லி அவனை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணியிருக்கா. அண்ட் இந்த கேஸை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபுல் வீடியோவை பாருங்க. டெக்சஸ்ல உள்ள டிக்கின்சன்ற இடத்தை சேர்ந்த ஜெனிஃபர் ஷூவெட்டுக்கு 1990 அப்போ 8 வயசு. அவங்களுக்கு ஸ்கூல் அண்ட் லேர்னிங்னா ரொம்ப பிடிக்குமா. அண்ட் 1990 சம்மர்ல அவங்களோட செகண்ட் ஸ்டாண்டர்ட் அவங்க கம்ப்ளீட் பண்றாங்க. மெஜாரிட்டியான சின்ன குழந்தைங்க மாதிரியே ஜெனிஃபருக்கும் இருட்டுனா பயம். அதனால டெய்லி இவங்க அம்மாவோட தான் இவங்க தூங்குவாங்களாம். 1990 ஆகஸ்ட் 6 அன்னைக்கு தூக்கத்துல ஜெனிஃபர் அவங்க அம்மாவை உதச்சிடுறதுனாலையும், அடுத்த நாள் ஜெனிஃபரோட அம்மாவுக்கு வேலை இருந்ததுனாலையும் ஜெனிஃபரை அவளோட ரூமுக்கு போய் தூங்க சொல்றாங்க. அண்ட் ஜெனிஃபரும் சமத்தா அவர் ரூம்ல போய் தூங்கிடுறா. தூங்கிட்டு இருந்த ஜெனிஃபர் முழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியாத ஆம்பளை யாரோ ஒருத்தன் ஜெனிஃபரை தூக்கிட்டு போற மாதிரி ஃபீல் பண்றாங்க. 8 வயசான ஜெனிஃபரை தூக்கிக்கிட்டு அவன் பிளாட்ஃபார்ம்ல ஓடும் போது ஜெனிஃபர் கத்த ட்ரை பண்றாங்க. அப்போ அவன் கையை வச்சு ஜெனிஃபரோட வாயையும் மூக்கையும் மூடிடுறான். அதுக்கப்புறம் அவன் கார்ல ஏறி ஜெனிஃபர் அவன் மடியில உட்கார வச்சுட்டு டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ ஜெனிஃபர் கிட்ட, நான் ஒரு அண்டர் கவர் போலீஸ் ஆஃபீஸர், நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்றான். 8 வயசான ஜெனிஃபருக்கு இது நம்புற மாதிரி இருந்தாலும் ஸ்கூல்ல அவ ஸ்ட்ரேஞ்சர்ஸை பத்தி படிச்சதுனாலையும் இருட்ட கண்டாலே பயப்படுறதுனாலையும் தனக்கு ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு ஃபீல் பண்றா. அண்ட் கொஞ்ச நேரத்திலேயே தன்னை யாரோ கடத்திருக்காங்க அப்படின்றத உணர்ந்து பயப்பட ஆரம்பிக்கிறா. அந்த ஸ்ட்ரேஞ்சர் காரை ஜெனிஃபர் படிச்ச எலிமெண்டரி ஸ்கூலோட பார்க்கிங் லாட்ல பார்க் பண்றான். அதுக்கப்புறம் ஜெனிஃபர் கிட்ட நிலாவை காட்டி, நிலாவோட கலர் எப்போ மாறுதோ அப்போ உங்க அம்மா வந்து உனக்கு கூட்டிட்டு போயிருவாங்கன்னு சொல்றான். ஜெனிஃபரும் கவலையோட தன்னோட அம்மா எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்றா. ஆனா ஜெனிஃபரோட அம்மா வரவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஸ்ட்ரேஞ்சர், உங்க அம்மா வர மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபரை கார்ல ஏத்திட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு வயல்ல போய் பார்க் பண்றான். அதுக்கப்புறம் ஜெனிஃபர் அந்த வயலுக்கு கூட்டிட்டு போய் ஒரு கத்தியை கழுத்துல வச்சு, am I scaring you little girl, am I scaring you ன்னு கேட்குறான். அதுக்கப்புறம் ஜெனிஃபரோட கழுத்தை நெரிச்சு கழுத்தை உடைக்க ட்ரை பண்றான். இதனால ஜெனிஃபர் மயக்கம் போட்டுறா. ஜெனிஃபர் கண் முழிச்சு பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஜெனிஃபரோட காலை பிடிச்சி இழுத்துட்டு போய் அந்த வயல்ல போட்டுட்டு அவன் கார்ல ஏறி கிளம்புறதை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெனிஃபர் ஹெல்ப் கேட்டு கத்த பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால முடியல. ஜெனிஃபர்ட்ட இருந்த தெம்பை யூஸ் பண்ணி அவங்களோட ரைட் ஹேண்ட் எடுத்து அவங்க கழுத்தில் வச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஜெனிஃபரோட கழுத்தை அறுத்திருக்கான் அப்படின்ட்டு. அவங்க கையில் இருந்த ரத்தத்தை பார்த்து ஜெனிஃபர் திரும்பி மயங்கிடுறாங்க. அடுத்த நாள் சூரியனோட வெளிச்சத்தினால ஜெனிஃபர் திருப்பி கண் முழிக்கிறா. அவள் அங்கேருந்து எழுந்திரிக்க ட்ரை பண்றா. ஆனால் அவளால் முடியல. ஜெனிஃபரோட உடம்பு ஃபுல்லா எறும்பு ஊர்ந்து கடிச்சிருந்திருக்கு. ஜெனிஃபர் ஒரு தடவை கண் முழிக்கும் போதும் புல்லுக்கு அந்த பக்கம் கார் போறதெல்லாம் பார்த்துருந்துருக்கா. ஆனா அவளால் கத்தவோ உதவி கேட்கவோ முடியல. ஜெனிஃபர் தான் சாவ போறோம் அப்படின்னு நிம்மதி அடையிறா. ஆனா அவ சாயங்காலம் ஒரு தடவை கண் முழிக்கும் போது பக்கத்துல குழந்தைய விளையாடுற சத்தம் கேட்டிருந்திருக்கு. அப்போ ஒரு குழந்தை ஜெனிஃபர் மேல தடுக்கி கீழே விழுந்து ஜெனிஃபரை கண்டுபிடிச்சு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஜெனிஃபரை மீட்டெடுக்கும் போது அவள் தொண்டை கிழிக்கப்பட்டிருந்ததுனாலையும் அவளோட நிலைமை ரொம்ப மோசமாக இருந்ததுனாலையும் அவள் உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெனிஃபர் செக்ஷுவலாக அசால்ட் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணுறாங்க. ஜெனிஃபரை ஒரு லைஃப் ஃப்ளைட் ஹெலிகாப்டரில் ஏற்றிட்டு கேல்வெஸ்டனில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே டாக்டர்ஸ் சர்ஜரி பண்ணி ஜெனிஃபரோட கண்டிஷன் ஸ்டேபிள் ஆகிறதுனால ஜெனிஃபர் உயிர் பொழைச்சிப்பான்னு சொல்லி நம்புறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஜெனிஃபர் கண் முழிச்சதுக்கு அப்புறமேட்டு அவளுக்கு நடந்த இன்சிடென்ட்னால அவளுக்கு ஆம்பளைங்களை பார்த்தாலே பயம் கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் இதனால ஒரு மேல் டாக்டரை வயிற்றுலேயே உதச்சிடுறா. ஜெனிஃபரோட அம்மா, நர்ஸ், டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து ஜெனிஃபர் கிட்ட, உனக்கு ஒன்றும் இல்லை, உன் சேஃப்டிக்காக வெளியில் போலீஸ்லாம் போட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க. என்னதான் ஜெனிஃபர் ஸ்கூலில் போலீஸ்லாம் நல்லவங்கன்னு படிச்சிருந்தாலும் ஜெனிஃபரை கடத்திட்டு போனவன் ஒரு போலீஸ்னு சொன்னதுனால ஜெனிஃபருக்கு இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ப தோணலை. போலீஸ் ஜெனிஃபரை ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணுறதுக்கு பேரலா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு கிரைம் சீனையும் அதை சுற்றி உள்ள இடத்தையும் தேடுறாங்க. அப்போது கிரைம் சீனில் இருந்து 400 மீட்டர் தள்ளி சில ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கிது. அந்த ட்ரெஸ் ஜெனிஃபர் அண்ட் அந்த சஸ்பெக்டோட ட்ரெஸ்ஸுன்னு போலீஸ் முடிவு பண்ணுறாங்க. போலீஸ் ஜெனிஃபர்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அப்போ தான் ஜெனிஃபருக்கு வெறும் 8 வயசுனும் அண்ட் அவள் இருக்கிற நிலைமையில அவளால் பேசக்கூட முடியாதுன்னு உணர்றாங்க. அதனால ஜெனிஃபர் கையில் ஒரு பேப்பரையும் பேனாவையும் கொடுத்துட்டு ஜெனிஃபரோட அம்மாவை வச்சு ஜெனிஃபர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஜெனிஃபருக்கு அவனை தெரியுமா, அவன் பார்க்க எப்படி இருந்தான், என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கு ஜெனிஃபர் அவன் பேரை டெனிஸ்ன்னு சொன்னதான் ஞாபகப்படுத்தி அதை ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருந்துருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவனோட அப்பீரன்ஸை ரொம்ப மேலோட்டமாக டிஸ்கிரைப் பண்ணியிருந்திருக்கா. இது மட்டும் இல்லாமல் அந்த 8 வயசு குழந்தை நல்லா யோசிச்சு அவளை கடத்தினவனோட காரோட கலர், இந்த காரில் இருந்த டென்ட்டு, உள்ளே இருந்த பியர் கேன்ஸ், எல்லாத்துக்கும் மேலே அவன் யூஸ் பண்ண சிகரெட்ஸோட பிராண்ட் வரைக்கும் எழுதி கொடுத்துருக்கா.
அதுக்கப்புறம் ஒரு ஃபோரன்சிக் ஆர்டிஸ்ட் சஸ்பெக்டோட ஃபேஸை வரைகிறதுக்காக விதவிதமான மூக்கு, கண்ணு, வாய், தலைமுடியோட ஃபோட்டோஸ் உள்ள ஒரு புக்கை ஜெனிஃபர்கிட்ட கொடுக்குறாங்க. அண்ட் ஜெனிஃபரும் அந்த ஃபேஸோட டீட்டெயில்ஸை ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ண இந்த ஆர்டிஸ்ட் 1 மணி நேரத்திலேயே சஸ்பெக்டோட ஃபேஸை வரைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கெட்சை ஜெனிஃபர்கிட்ட காட்டும் போது ஆமாம் இவன் பார்க்க இப்படி தான் இருந்தான்னு சொல்கிற மாதிரி ஜெனிஃபர் தலையாடி இருக்காங்க. இந்த ஸ்கெட்சை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு சஸ்பெக்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்ற நம்பிக்கையோட அந்த ஃபோரன்சிக் ஆர்டிஸ்ட் இந்த ஸ்கெட்சை போலீஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஜெனிஃபர் தன்னோட வாய்ஸை ரீகெயின் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு நார்மலான லைஃப்பை வாழ ட்ரை பண்ணுறான். ஆனால் அவளை கடத்திட்டு போனவன் யாருன்னு இவளுக்கு தெரியாததுனால அவள் எங்கேருந்து அவளை பார்த்துக்கிட்டு இருக்கானோ, இவளை திருப்பி கடத்திட்டு போய் இந்த தடவை கொன்றுவானோ அப்படின்லாம் யோசிக்கிறா. ஜெனிஃபருக்கு நடந்த இந்த இன்சிடென்ட் ரொம்ப ட்ராமடைசிங்காக இருந்ததுனால அந்த விஷயம் அவள் மண்டையில் ஓடிட்டே இருந்திருக்கு. வெறும் 8 வயசான ஜெனிஃபர் அவளுக்கு நடந்த இந்த கொடுமை வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுனோ அண்ட் அவளை கடத்திட்டு போய் செக்ஷுவலாக அசால்ட் பண்ணவனை பிடிச்சே ஆகணும்னு உறுதியாக இருக்கா. என்னதான் ஜெனிஃபர் ஃபோரன்சிக் ஆர்டிஸ்ட் கிட்ட இந்த சஸ்பெக்டோட ஃபேஸை வரைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் அந்த கேஸில் எந்த ஒரு லீடும் கிடைக்கல. ஆல்சோ கிரைம் சீனில் எடுக்கப்பட்ட ட்ரெஸ்ஸில் உள்ள பிளட்டும் பாடி ஃப்ளூயிட்ஸும் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால அப்போ இருந்த டெக்னாலஜியை வச்சு DNA டெஸ்ட் கூட பண்ண முடியல. இதனால இந்த கேஸ் ஒரு கோல்ட் கேஸாக மாறிடுது. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஜெனிஃபர் தன்னோட ஸ்கூலிங்கை முடிச்சுட்டு காலேஜ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பப்ளிக் லைப்ரரியில் சில்ட்ரன்ஸ் லைப்ரரினா வேலைக்கு சேர்றாங்க. ஆக்சுவலாக ஜெனிஃபரோட இந்த கேஸை நிறைய பேர் கைமாத்துறாங்க அண்ட் ஒருத்தவங்களும் ஜெனிஃபர் கிட்ட இந்த இன்ட்ரோகேஷனை முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த விஷயம் ஜெனிஃபருக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் ரொம்ப அனாயிங்காக இருந்ததுனால இதை பற்றி பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறா. 18 வருஷம் கழிச்சு ஜெனிஃபரோட இந்த அன்சால்வ் கேஸ் ஒரு டிடெக்டிவ்ட கைமாறுது. அந்த டிடெக்டிவும் ஒரு FBI ஏஜென்ட் சேர்ந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெனிஃபர் ஆரம்பத்தில் இவங்க மட்டும் புதுசாக என்ன பண்ணிட போறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் 1990 அந்த டெக்னாலஜியை வச்சு பண்ண முடியாத DNA டெஸ்ட்டை இப்போ பண்ணலாம்னு சொல்லிட்டு லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த DNA டெஸ்ட்டோட முடிவில் அந்த ட்ரெஸ்ல இந்த DNAக்கு ஒரு மேட்ச் கிடைக்குது. டெனிஸ் ஏர்ல் பிராட்ஃபோர்ட். டெனிஸ் ஜெனிஃபரை எப்படி செக்ஷுவலாக அசால்ட் பண்ணானோ அதே மாதிரி 1997 ஒரு 35 வயசு லேடியை செக்ஷுவலாக அசால்ட் பண்ண குற்றத்துக்காக அரெஸ்ட் ஆயிருக்கான். அப்போ இவனோட DNA நேஷனல் டேட்டா பேஸில் அப்லோட் ஆயிருக்கு அண்ட் இதனால தான் இந்த DNA மேட்ச் ஆயிருக்கு. டெனிஸ் இந்த பேர் நீங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் ஜெனிஃபரை கடத்தினவன் அவன் பேர் டென்னிஸ்ன்னு சொன்னதா ஜெனிஃபர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு நோட் எழுதுனது ஸ்ட்ரைக் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஜெனிஃபர் ஒரு ஃபோரன்சிக் ஆர்டிஸ்டோட சேர்ந்து அது சஸ்பெக்டாக வந்த ஸ்கெட்ச் டெனிஸோட டிரைவிங் லைசன்ஸோட மேட்ச் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்லாம் சேர்ந்து ரிசர்ச் பண்ணும்போது 1990s டெனிஸ் ஜெனிஃபரோட வீட்டு பக்கத்தில் இருந்திருக்கான்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் இதனால டெனிஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. டெனிஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவன் பண்ண கிரைம்ஸ் எல்லாம் கன்ஃபஸ் பண்ணியிருக்கான். ஜெனிஃபர் 19 வருஷமா டெனிஸை சொல்லணும்னு நினைச்ச விஷயத்தெல்லாம் ஒரு இம்பாக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி வச்சிருக்காங்க அண்ட் இதை டெனிஸோட கோர்ட் ட்ரையல் அப்போ சொல்லலான் இருந்திருக்காங்க. ஆனால் டெனிஸ் ட்ரையலுக்கு வரத்துக்கு முன்னாடியே ஜெயிலில் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறான். இதனால ஜெனிஃபர் டெனிஸோட சமாதிக்கு போய் அந்த இம்பாக்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு காட்டியிருக்காங்க. ஜெனிஃபர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க 2 குழந்தைங்களோட ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டு வராங்க. வயலண்ட் கிரைம்ஸோட விக்டிம்ஸ்க்கு எவ்வளோ நாளானாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீதியை தேடணுன்ற நம்பிக்கையை கைவிடக்கூடாதுங்கிறதுக்கு இவங்களோட வாழ்க்கை ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நம்புறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எங்க சேனலோட இன்ஸ்டாகிராம், ஸ்பாட்டிஃபை, டிஸ்கார்டோட ஹேண்டில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க.